குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 20ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கு சனிக்கிழமை. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35. அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக யாருடைய வம்பு தும்புக்கும் போகாமல் இருப்பது மிகவும் நல்லது. முடிந்தால் விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு 10 நிமிடம் தியானம் செய்து விட்டு வாருங்கள். ஒரு அகல் விளக்கு ஏற்றி விட்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளை பொழுது வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது சிறப்பு. 20/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/1/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைவர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைக்கி ஒரு நன்மை நிறைந்த நாள். எதிர்பாராத சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய பொருட்சேர்க்கை உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா மிகவும் நல்லது. அதே போல் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக்குங்க. குடும்பத்தில் அமைதி உண்டோ. அதே போல் உத்தியோகத்தில் புதிய புதிய வாய்ப்பு கிடைக்கும். மனதில் நீண்ட நாளாக இருந்த அந்த கவலைகள்லாம் குறையக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு உற்சாகம் நிறைந்த நல்ல நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், அனைத்தை பற்றியும் புரிதல் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இருந்தாலும் எதிலையுமே சற்று கவனமாக இருத்தல் மிகவும் நல்லது. உறவினர் வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி, எந்த செயலிலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மிக பொறுப்பாக இருக்கணும். வியாபாரங்களில் லாபங்கள் கிடைக்கும். மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எதில் பார்த்தாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கனால எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் அனைவரும் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தில் உங்கள் முயற்சிக்கேற்ப உழைப்புக்கேற்ப ஊதியம் மட்டும்தான் இன்று கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகளுடைய பாராட்டுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கூறிடாதீங்க. எதுலேயுமே பொறுமையுடன் செயல்படுங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் பிறந்தவர்கள் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லவர்கள் நடந்து முடங்கும். அதே போல் புதிய தொழில் தொடங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு மாற்றங்கள் காண வேண்டிய நாள். உங்களுடைய எண்ணங்கள் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். நண்பர்கள் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத சில தன வரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். ஒரு பிரச்சனைக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். அதே போல் எதிலுமே இன்று தன்னம்பிக்கை தைரியத்துடன் செயல்படுவீர்கள். உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். அதே போல் தன உறவுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய நபர்களினுடைய நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவர் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் போட்டி அதிகரித்தாலும் வாடிக்கையாளர் குறைந்தாலும் லாபத்திற்கு குறைவில்லை. அதே போல் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு. பேச்சுக்களில் கொஞ்சம் கனிவு வேணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்கள் அடுத்தவர்களை ஆலோசனை கேட்டு எடுப்பது மிகவும் நல்லது. பேச்சுகளில் கனிவு வேண்டும்.
அதிகார இடத்துல சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதனால் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே அனுசரித்து போனீங்கன்னா அந்த நாள் மிக நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஜெயம் நிறைந்த வெற்றி நிறைந்த நாள். நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் கலகலப்பான சூழல் உண்டாகக்கூடிய நாள். அதே போல் பண விஷயம் வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு மேன்மையான வாய்ப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் வேற எங்கேயாவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி தன வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு நல்ல செய்தி, அனுகூலமான செய்திகள் வரும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். அதே போல் வியாபாரத்தில் வந்து முதலீடு செய்வீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பீங்க. முயற்சிகள் கைகூடி வருவதற்குண்டான ஒரு நல்ல நாள். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாடிக்கையாளர் இடத்துல கனிவு வேணும். அப்போ தான் வியாபாரத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகள், அலைச்சல்கள் எல்லாம் வரும். மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஆளாகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. புதுவிதமான கனவுகள், எதிர்காலம் சார்ந்த ஒரு நிலையான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. உலகெங்குமான கும்பராசினியர்களே, ஒரு நிறைவு நிறைந்த, ஒரு மன முதிர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். முயற்சிக்குண்டான பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த தனவர்கள் கைகூடும். குடும்பத்தில் நீண்ட நாளாக பிரச்சனைகள், சண்டை சச்சரவு இருந்தால் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு காரியங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு உடனிருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை, மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாள் ஒரு வெற்றி நிறைந்த நாள், ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள். செய்கின்ற செயல்களில் ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பழைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக குறையும். வருமானத்தில் இருந்து வந்த தடை விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நிறைவேறும். எதுலேயுமே கொஞ்சம் துணிச்சலுடன் நீங்கள் செயல்படக்கூடிய நாள். முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் விழா நடத்தி வரோம். அது மட்டும் இல்லை, அன்னதானங்கள் சிறந்த முறையில் செஞ்சு தரோம். நல்ல நாட்கள், செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்களில் அன்னதானங்கள் செய்கிறோம். அதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் தயவுசெய்து செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். அதே போல் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக, சந்தோஷமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விடியலாக இருக்கணும். நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.